கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பூமியின் மிக உயரமான சிகரமாக கருதப்படுகின்ற எவரெஸ்ட் மலை மீது ஏறுவதற்கு ஒரு இளைஞர் தயாரானார். அப்போது அவனுடைய பயிற்சியாளரும் வழிகாட்டியுமான ஒருவர் அவனுக்கு சில நெறிமுறைகளை வழங்கினார். அதில், நீ உன்னுடன் அதிகம் மற்றும் அடர்த்தியான துணிகளை எடுத்து செல்லக்கூடாது, தேவைக்கு மிகுதியாக உணவை எடுத்து செல்லக்கூடாது, தேவையில்லாத மற்றும் அதிகமான மின் தொடர்பு சாதனங்களை பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது என சிலவற்றை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை வாசித்துவிட்டு அந்த இளைஞன் பயிற்சியாளரிடம், இவையெல்லாம் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது, அதை எப்படி விட முடியும் என்று கேட்டார். அதற்கு அந்த பயிற்சியாளரோ, நீ இவற்றை சார்ந்திருந்தால் உன்னால் எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சியை எட்ட முடியாது, உன் மலை பயணம் இத்தகைய நிபந்தனைகளை உனக்கு தருகின்றது என்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தினுடைய 23வது ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தை வழிபாடும் இயேசுவின் சீடராக வாழ சில நிபந்தனைகளை நமக்கு தருகின்றது. குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து சீடத்துவத்திற்கு 4 நிபந்தனைகளை தருகின்றார். முதலாவதாக, இயேசு என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை என்னை விட மேலாக கருதினால் என் சீடராக இருக்க முடியாது என்கின்றார். லூக்கா 14வது அதிகாரம் 26வது இறைவசனம். இது நாம் நம்முடைய உறவுகளை வெறுப்பதற்கான அல்லது இழப்பதற்கான அழைப்பு அல்ல, மாறாக உறவுகளை விட மேலாக இறைவனை அன்பு செய்வதற்காக சீடத்திற்குள் நுழைவதற்கான ஒரு அழைப்பு ஆகும். நம்முடைய உள்ளத்தை நாம் இதற்காக உருவாக்குவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தை, உறவுகளை விட்டுவிட்டு ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்தார். அதனால்தான் தன்னுடைய சொந்த மகனான ஈசாக்கை பலி கொடுக்க அவர் துணிந்தார். தொடக்க நூல் 22வது அதிகாரம் 1 முதல் உள்ள இறை வார்த்தைகள். பேதுரு எனப்படும் சீமோன், அவர் சகோதரரான அந்திரேயா இயேசுவின் அழைப்பை பெற்ற போது தங்களுடைய படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 22வது இறைவசனம். புனித தாமஸ் மோர் தன்னுடைய அரசர் மற்றும் குடும்பத்தை விட கடவுளை மேலாக அன்பு செய்தார். அதனால்தான் அவர், நான் அரசனின் நல்ல பணியாளர், ஆனால் இறைவன் தான் எனக்கு முதன்மையானவர் என்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? ஏன் நானும் என் குடும்பமும் இறை அழைத்தலுக்காய் எங்கள் வீட்டு பிள்ளைகளை அனுப்ப முடியவில்லை? இறை நம்பிக்கையை விட நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, இயேசு என்னிடம் வருபவர் தம் உயிரை என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது என்கின்றார். லூக்கா 14வது அதிகாரம் 26வது இறைவசனம். இது வெறும் நம் உயிரை தியாகம் செய்வதற்கான ஒரு அழைப்பு அல்ல, மாறாக நம்முடைய ஆணவத்தை, அகங்காரத்தை, இருமாப்பை, நாம் என்ற அந்த கர்வத்தை மற்றும் நம்முடைய சுயநலத்தை விட்டுவிட்டு இயேசுவை மிகுதியாக அன்பு செய்வதற்கான ஒரு அழைப்பாகும், சீடத்துவத்திற்கான ஒரு அழைப்பாகும். திருத்துதர் பவுல், இனி வாழ்பவர் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். என இவர் எடுத்துரைப்பது தன் உயிரை விட, தன்னுடைய வாழ்வை விட மேலாக கிறிஸ்துவை அன்பு செய்வதனுடைய அடையாளமாகும்.
கிறிஸ்துவினுடைய சீடத்துவத்தில் அவர் பங்கு பெற்று கிறிஸ்துவின் சீடனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதனுடைய அடையாளமாகும். முதல் மறைசாட்சியான ஸ்தேவான் தன் உயிரை காட்டிலும் மேலாக கிறிஸ்துவை அன்பு செய்தார். அதனால்தான் தான் சாகுகின்ற அந்த தருவாயில் கூட ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். திருத்துதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 51வது இறைவசனம். இவரை போல திரு அவையின் மறை சாட்சியர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய உயிரை காட்டிலும் மிகுதியாக கிறிஸ்துவை அன்பு செய்தார்கள். அதனால்தான் மறை சாட்சியர்களாக மாறினார்கள். அன்பானவர்களே, புனித மேக்சிமிலியன் கோல்பே தன்னுடைய உயிரை சிறையில் இருந்த தன்னுடைய சக சிறைவாசிக்காக அர்ப்பணித்தார். பிறர் அன்பில் இறை அன்பை அவர் வெளிப்படுத்தினார். இன்றைய 2ஆம் வாசகத்திலும் திருத்துதர் பவுல் இத்தகைய ஒரு அழைப்பை தான் தருகின்றார். ஒனேசிமுக்காக அவரை ஒரு அடிமையாக ஏற்றுக்கொள்ளாமல் சகோதரனாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் அழைப்பு தருகின்றார். இன்றைக்கு தன்னுடைய உயிரை விட மேலாக இயேசுவை அன்பு செய்வதற்கான ஒரு அழைப்பை இந்த கிறிஸ்துவினுடைய சீடத்துவம் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது. நான் இறைவனை காட்டிலும் என்னை அதிகமாக அன்பு செய்கின்றேனா? நான் இறைவனை காட்டிலும் என்னுடைய உடல் நலம் மற்றும் என்னுடைய மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? இறை திட்டத்தை பொருட்படுத்தாமல் நான் என்ற அந்த சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, மூன்றாவதாக இயேசு உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்கின்றார். லூக்கா 14வது அதிகாரம் 33வது இறைவசனம். மாறி வருகின்ற இந்த மாய உலகில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில் உடைக்கும் உடைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அவர் அழைப்பு தருகின்றார். நம்முடைய உடைமைகளை நாம் சார்ந்து இல்லாமல் வாழ்ந்தால்தான் சீடத்துவத்தில் நமக்கு பங்கு என்ற ஒரு நிபந்தனையை இயேசு இங்கு வைக்கின்றார். இதைத்தான் இயேசு தன்னை பின்பற்ற விரும்பிய அந்த இளைஞரிடம், நீ போய் உமக்குள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடு என்கின்றார். மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 21வது இறைவசனம். இயேசுவை பின்பற்ற விரும்பிய சக்கேயுவும் தன்னுடைய உடைமைகளின் பாதியை ஏழைகளோடு பகிர்ந்து கொண்டார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 8வது இறைவசனம். தொடக்க கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உடைமைகளை தம்முடையதாக கருதாமல் பொதுவாக வைத்திருந்தார்கள். திருத்துதர் பணிகள் 4வது அதிகாரம் 32வது இறைவசனம். புனித பிரான்சிஸ் அசிசியார் கிறிஸ்துவின் சீடத்துவ வாழ்க்கைக்காக தன்னுடைய உடைமைகள் மற்றும் செல்வந்த வாழ்வை முற்றிலுமாக துறந்தார். அன்பார்ந்தவர்களே, இவர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே உடைக்கோ உடைமைகளுக்கோ செல்வத்திற்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல் கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கிறிஸ்துவினுடைய இந்த சீடத்துவ நிபந்தனைக்குள் அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அத்தகையோராய் நாம் ஒவ்வொருவருமே வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செல்வம் தேவைதான், ஆனால் செல்வத்துக்கு நாம் தேவை என்ற ஒரு நிலை வந்துவிடக்கூடாது. அமன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்வதற்கு செல்வம் தேவைதான், ஆனால் செல்வத்துக்காகவே வாழுகின்ற ஒரு நிலை வந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நாம் தேடி அலைந்து எவ்வளவு செல்வத்தை சேர்த்தாலும் அது இறுதி வரை நம்மோடு வரப்போவதில்லை. வந்தாலும் அவை நமக்கு நிலையானவை அல்ல. செல்வத்தை காட்டிலும் இறைவன் நமக்கு முக்கியம் என்னும் நிலைப்பாட்டோடு நாம் வாழ்கின்றோமா என சற்று சிந்தித்து பார்ப்போம். 4வதாக, இயேசு தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்கின்றார். லூக்கா 14வது அதிகாரம் 27வது இறைவசனம். இங்கு இயேசு வாழ்வின் சிலுவைகளை அன்பு செய்வதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றார். அது நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற சவால்கள், துன்பங்கள், நோய்கள் மற்றும் சோதனைகளாக கூட இருக்கலாம். இவை அனைத்தையும் ஏற்று இயேசுவை பின்பற்றி வாழ அழைப்பு பெறுகின்றோம். இயேசுவின் சிலுவை துன்பத்தில் சீரேன் ஊரை சார்ந்த சீமோன் பங்கெடுத்தார். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 26வது இறைவசனம்.
திருத்துதர் பவுல் சாட்டையால் அடிபட்டு சிறைக்கு சென்று சாவின் வாயிலுக்கு செல்லும் அளவுக்கு துன்பங்களை ஏற்று அவருடைய சிலுவையிலே அவர் பங்கெடுத்தார். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 11வது அதிகாரம் 23 முதல் 28 வரை உள்ள இறை வார்த்தைகள். பார்த்தவர்களே, புனித அல்போன்சா தன்னுடைய வாழ்க்கையிலே நோயால் அவதியுற்று பெற்ற ஒவ்வொரு துன்பத்தையும் இயேசுவினுடைய சிலுவை துன்பத்தோடு அர்ப்பணித்து வாழ்ந்தார். அதை மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்வின் நோய்கள், தனிமை, வெறுப்பு, சவால்கள் மற்றும் சோதனைகள் என்னும் சிலுவைகளை ஏற்றுக்கொள்ள அழைப்பு பெறுகின்றோம். எனக்காக சிலுவை சுமந்து இயேசுவை பின்பற்ற என் வாழ்வின் சிலுவைகளை ஏற்க தயாராக இருக்கின்றேன். சிந்தித்து பார்ப்போம். இயேசு கொடுக்கும் இந்த 4 நிபந்தனைக்குள் வாழ்ந்தவர்தான் இயேசுவினுடைய சீடத்துவத்துள் வாழ்ந்த, இயேசுவின் சீடத்துவத்துள் சிறந்தவராக இருந்த நம்முடைய தாய் அன்னை மரியா. இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உடமையை ஏன் தன் உயிரையும் ஆண்டவருக்காக வாழ்வின் சிலுவைகளோடு அர்ப்பணித்ததனுடைய அடையாளமாகத்தான் இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை எனவும் திட்டங்கள் தவறக்கூடியவை எனவும் கூறுகின்றன. நம் வாழ்வில் இறை திட்டத்தை உணர தூய ஆவி தேவைப்படுகின்றார் என கூறுகின்றது. இதுவே இறைவனை சார்ந்து வாழ்தல், அதாவது சீடத்துவம். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய சீடத்துவத்துக்குள் நாம் நுழைவதற்கு முயல்வோம். இன்றைக்கு இயேசு தருகின்ற இந்த 4 நிபந்தனைகளையும் நம்முடைய வாழ்க்கையாக நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், உடைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், இந்த வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்களையும், துன்பங்களையும், நோய்களையும் சிலுவைகளாக ஏற்று இந்த இயேசுவை பின்பற்றுவோம். அப்பொழுது நாம் எல்லோருமே இயேசுவினுடைய சீடனாக மாற முடியும். இன்றைக்கு யார் இயேசுவினுடைய சீடனாக மாற முடியும் என்ற கேள்விகளுக்கு இயேசு பதில் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவினுடைய சீடனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கு ஆண்டவர் தருகின்ற நிபந்தனைக்குள் நாம் வாழுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இயேசுவினுடைய சீடர்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இயேசு தருகின்ற இந்த நிபந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சோதித்தறிந்து அதன்படி நாம் வாழ முயலுவோம். இயேசுவினுடைய சீடத்துவத்துக்குள் இயேசுவினுடைய சீடராக வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.